அபேட் அபேட்டோட தமிழ் மீனிங் வலுவில அல்லது உறுதி குறை. இந்த வேர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆபு ஏட். ஆப்ஸ் அப்படின்னா தெரியும், எல்லாருக்கும் இருக்க ஆப்ஸு. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸு, மினரல்ஸு இதெல்லாம் டெய்லி கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒர்க்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 6 பேக் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒர்க்கு. இதை வந்து நம்ம அந்த டைமுக்கு சாப்பிடல, அந்த காம்பினேஷனில் சாப்பிடல, ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் இருக்குது. அந்த காம்பினேஷனில் சாப்பிடல அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தொப்பை வந்துடும். தொப்பை வரும்போது நம்ம அந்த வந்து உறுதியை குறைச்சிரும். ஸோ நம்மளால் திரும்ப 6 பேக் வர வைக்க முடியாது. அந்த மாதிரி வலு இழந்துருவோம், உறுதி வந்து குறைஞ்சிரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற பணத்துக்கு எல்லாத்தையும், ஒரு வச்சுருக்கிற பணம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு தீர்த்து காலி பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வந்து அப்போ பணம் காலியான உடனே நம்ம வந்து உறுதியை இழந்துருவோம், ஒரு வலுவை இழந்துருவோம். ஸோ எந்த பணமே இல்லாமல் தனி மரமாக நின்றோன்னா ஸோ நம்மக்கிட்ட எந்த உறுதியும் இருக்காது, ஒரு வலுவு எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அபேட் அப்படின்னா அபேட்டு, ரிபேட். ரிபேட் அப்படின்னா தள்ளுபடி. ஸோ இது சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், அபேட்டு ரிபேட்டு. ரிபேட்டுனா தள்ளுபடி. ஸோ அபேட் அப்படின்னா தள்ளுபடினா என்ன, குறைக்கிறது. ஸோ உறுதி குறைக்கிறது அல்லது வலு இழந்துறது. இந்த வேர்டு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்ம் அபேட்ஸ், புயல் வந்து வலு இழந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். விண்ட் அபேட்ஸ், காற்று வந்து குறைஞ்சிருச்சு, வலு இழந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்மால் பாதிக்கப்பட்ட மரங்கள் தான் இந்த மாதிரி உடைஞ்சு போன மரங்கள். இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா ட்ரீ அபேட்ஸ், ட்ரீ வந்து வலு இழந்துருச்சு, அதோட உறுதி வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வேர்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.